ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து போதிக்கிறார், உவமையின் மூலம் போதிக்கிறார். ஏன் உவமையின் மூலம் போதிக்கிறாரு? மக்களுக்கு நேராக சத்தியங்களை சொல்லுவது கிடையாது ஆண்டவர். அவர் அப்படியே வந்து எல்லார்ட்டையும் வெளிப்படுவதும் கிடையாது இல்லையா? அவரை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுவார். மற்றவர்களுக்கு மறைமுகமாக அவர் சில காரியங்களை வைத்து அதன் மூலம் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதாவது படைப்பின் மூலம் வெளிப்பாடு கொடுக்கிறார், நான் இருக்கிறேன் என்பது. அதே போல் இங்கே வந்து அதான் இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது நேராக சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு பாலிசியை வச்சிருந்தார், ஒரு சட்டத்திட்டம் மாதிரி வச்சிருந்தேன். நம்ம வந்து அதுதான் சொல்லணும். அது அப்புறம் யாரோ ஆவலாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அதை பற்றி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ன சொல்ல மாட்டேன், எல்லார்ட்டையும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், கதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். அதுதான் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் இரண்டாவதாக செய்து. முதலாவது அவர் எல்லா போதனையும் கொடுத்தார், மலை போதனத்தில் எல்லாவற்றையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு கதை தான் சொன்னார். சரியா? இப்போ வந்து நம்ம இங்கே வந்து எல்லா விவசாயிகள் நிறைய பேர் இருக்குங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியம், ஒரு கதை சொல்றாரு. இல்லை ஒரு விவசாயி ஒருத்தருக்கா அவன் என்ன செய்யறான், கொடுத்துட்டு விதைக்கும். ஸோ விதைக்கும் போது என்ன ஆகுது, பல வகையான நிலங்கள் ஏற்படுது. விதை போல் பல விதமான இடத்துல விழுது, அதை தூக்கி போடுறோம். அப்படி போடும்போது சில விதைகள் வந்து வழியில விடுது, நல்ல விதை வரும். முதல்ல அது வழியில விடும், ஒத்தடி பாதங்கள்ல அது மேல விழுது. அதுக்கடுத்து வந்து பாறைகள் மேல விழுது. அதுக்கப்புறம் வந்து முள்ளுல வளர்ந்துல சொல்லவே வராங்க, முன்சீடு இல்லை அது மத்தியில் விழுது. இன்னும் சில செடி விதைகள் வந்து நல்ல ஒரு நிலத்தில் விழுது. சரியா? ஸோ இப்படி ஒரு கதையை சொல்லி என்ன சொல்றாரு கடைசியா, ஆளுநர் போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஆச்சு, போயிட்டாங்க. அப்புறம் 9ஆம் வருஷத்துல படிக்குது, 9ல இருந்து 15 வரை படிக்குது. அப்பொழுதே அவருடைய சீஷர்கள் இந்த உண்மையின் கருத்து என்னவென்று அவருக்கு கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. இந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியறியே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் ஆத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பலங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.